ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி போடுவேன். ஏன்னா இது மாங்காய் சீசனால எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தோணுச்சு, அதனால பண்ணேன். இந்த மாங்காய் பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இது வெள்ளரிக்காய், அப்புறம் சோளம், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா, பெருங்காயம். இவ்வளோ தான் என்னோடய சிம்பிள் ரெசிபி. பாருங்கள். இப்போது அடுப்பில் வானா வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்கேன். நாங்கள் கடுகு போட்டுட்டேன், வெடிச்சிட்ருக்கு. ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போது எல்லாம் வானால் நல்லா செவக்க வறுத்தாச்சு. பாருங்கள், மிளகா போட்டுருக்கேன், கருவேப்பிலை, இப்போ சோளம், இப்போது வெள்ளரிக்காய். எல்லாம் ஒரே ஐடியா போட்டு வதக்கிடலாங்கன்னா வெள்ளரிக்காய் தண்ணி ஊற்றுறோம்ல, எல்லாமே வதங்கிடும். அப்புறம் ரொம்ப வதங்கணும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப அதே ரெண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாங்காய், இப்போ மாங்காய் போட்டு இப்போது மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி போட்டு நல்லா அதை கலரி விட்றேன். அதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். அந்த இதில் க்ரீன் கலர், எல்லோ கலர், அந்த லைட் இந்த கலர், அப்புறம் இந்த ரெட்டு கலர். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இதில் ஏற்கனவே வெள்ளரிக்காயில் தண்ணி இருக்கிறதுனால அது தண்ணி விட்டுக்கிறதுனால அது வதங்கிடும். பார்க்க எவ்வளோ கலராக இருக்குது பாருங்களேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போது பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் போட்டோடனே நல்ல மணன்னு இருக்குது. எனக்கு சாதாரணமாக எல்லோரும் அளவில் சொல்லுவாங்க, ஸ்பூன் அளவெல்லாம். அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. நான் ஓரளவுக்கு எல்லாம் கண் அளவில் தான் பண்ணுவேன். இந்த இட்லி, தோசை அந்த மாதிரி இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு அளவு சொல்ல முடியும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கொத்தமல்லியும் போட்டேன், இன்னும் கலர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் ரெயின்போ கலரில் ஒரு மாங்காய், வெள்ளரிக்காய், சோளம்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தேங்காயும் போட்டுட்டேன், இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். வெள்ளரிக்காய், சோளம், மாங்காய், தேங்காய் வச்சு ஒரு புது டிஷ்ஷு பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல ஹெல்த்தி ரெசிபி அது. உங்களுக்கு இந்த மாங்காய் சீசன், சோளமும் கிடைக்கிறது இல்லையா? ஸோ நல்ல ஹெல்த்தி ரெசிபியாக சாப்பிட்லாம் நம்ம. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன். இன்றைக்கி கெஸ்ட் வரையின்ருக்காங்க. ஸோ வெண்டைக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன், தக்காளி ரசம், தயிர், இது பசுந்தயிர், பீன்ஸ் பருப்பு சிலி, மாங்காய் தேங்காய் துவையல். இது அவுள் சக்கரை பொங்கல். இந்த ரெசிபி சீக்கிரமாக போடுறேன் நான். அவுள் சக்கரை பொங்கல் நம்மளோட புது ரெசிபி. எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க.